தமிழ் சினிமாவில் போன வாரம் வெள்ளிக்கிழமை 5 திரைப்படங்கள் வெளியானது. அதில் பூமராங் திரைப்படமும் சத்ரு திரைப்படமும் ஆவரேஜான திரைப்படங்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருச்சு. ரொம்பவும் சின்ன பட்ஜெட் திரைப்படங்களான ஸ்பாட் மற்றும் கபிலவஸ்து திரைப்படங்களுக்கு பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கல. ஆனால் இந்த பொட்டு திரைப்படம் மட்டும் 5 நாளில் 100 கோடியை வசூல் பண்ணி சாதனையை படைச்சிருச்சு. இதனால் உலகமெங்கும் வாழ்கிற பரத் ரசிகர்கள் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த மார்ச் மாதம் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு பக்கம் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சு பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் படங்கள் வெளியாவதில் பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா படங்களுக்கு இந்த டைமில் முக்கியத்துவம் கிடைக்காது. பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் தேதியில் மாற்றம் செய்ய உள்ளப்படதான் பேசப்படுது. அதனால் இந்த வாரம் 7 சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டர்கள் கிடச்சிருக்கு. அதில் முதலாவது திரைப்படம் இஸ்பட் ராஜாவும் இதயராணியும். ஹரிஸ் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை ரஞ்சித் ஜெயக்குடி அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த திரைப்படம் ஜூலை காற்றில். நேரம் திரைப்படத்தில் மாணிக்கம் அப்படின்னு ஒரு ரோலில் வந்திருப்பார் ஆனந்த் நாக். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. சதீஷ் அவர்கள் காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. ஜூலை காற்றில் படத்தோட ட்ரெய்லர் போன வாரம் தான் வெளியிட்டாங்க. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி போல் ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அடுத்த திரைப்படம் நெடுநல் வாடை. இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் புதுமுகங்களாக இருக்காங்க. கிராமத்தில் விவசாயம் பண்ணுற குடும்பங்கள் அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வைரமுத்து பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. இந்த படமும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வெளியாகுது. அடுத்ததாக கில்லி பம்பரம் கோழி, அகவன், கிருஷ்ணம், பதனின்னு மொத்தமாக 7 திரைப்படங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 15ஆம் தேதி வெளியாகுது. இதில் எந்தெந்த திரைப்படங்கள் மக்களால் அடையாளம் காணப்பட்டு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் தமிழ் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சேனல்.